தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற சிவ ஆலயங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காசியை விட புண்ணியமிக்க ஸ்தலம் என்று முனிவர்களாலும் அடியவர்களாலும் புகழப்பட்ட ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். மிகப்பெரிய இத்தலத்தின் நீண்ட நெடிய மதில் சுவரை தாங்க இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவாரம் பாடிய அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற பெருமையுடையது இத்தலம். இத்தலம் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 70வது தலமாக போற்றப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து சுமார் 66 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாம் செய்கின்ற பாவ புண்ணிய காரியங்களுக்கு ஏற்பவே நம் வாழ்க்கை அமையும் என்பது இந்து மதத்தின் நம்பிக்கை. மேலும் ஈசனின் ஆணைப்படி நாம் செய்த பாவ புண்ணிய தகவல்களை சித்திரகுப்தர் என்ற தேவர் பராமரிப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றது. இந்த சித்திரகுப்தருக்கும் யமதர்ம ராஜாவுக்கும் இத்தலத்தில் தனி சன்னதி அமைந்துள்ளது சிறப்பு. இறைவனை மனதில் நினைந்து கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் சித்திரகுப்தர் மற்றும் யமதர்மராஜா அருள்பாலிக்கும் சன்னதி காணப்படுகிறது. ஒருமுறை யமதர்மராஜா ஈசனிடம் மக்கள் அனைவரும் தன்னை பார்த்து பயங்கொள்வதாகவும் அதனால் தான் மக்களுக்கு அருள் புரியவும் அபயம் அளிக்கவும் வாய்ப்பு நல்குமாறு வேண்டுகின்றார். உடனே ஈசன் யமதர்மராஜாவிடம், கவலை வேண்டாம், திருவாஞ்சியம் என்ற இடத்திற்கு சென்று நீ மக்களுக்கு அருள் புரிவாய் என்றும் அத்தலத்தில் உன்னை மக்கள் வழிபட்ட பிறகே என்னை வழிபடுவார்கள் என்றும் மேலும் அத்தலத்தில் வந்து உன்னை வழிபடுவோர்களின் பாவங்கள் அகலும் என்றும் அவர்களுக்கு மரணமயங்கள் நீங்கும் என்றும் மேலும் அவர்கள் இறப்பிற்கு பின் மறுபிறப்பின்றி தன்னை வந்து அடைவார்கள் என்றும் அருள் புரிகின்றார். இந்த தலபுராண வரலாற்றின்படி இன்றளவும் இத்தலத்தில் யமதர்மராஜாவையும் சித்திரகுப்தரையும் வழிபட்ட பிறகே ஈசனை வழிபடும் ஒரு நியமம் உள்ளது. இத்தலம் பித்ருதோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது. இத்தலத்தில் மக்கள் மோட்ச தீபம் ஏற்றி யமதர்மராஜாவையும் சித்திரகுப்தரையும் வழிபடுகின்றனர். இத்தலத்தில் ஆயுசு ஹோமம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்துக்கள் இறந்துபட்ட மூதாதையருக்கு பித்ரு பரிகாரம் செய்வது வழக்கம். ஒருவேளை சிலருக்கு இறந்த பிறகு அவருக்கு பித்ரு பரிகாரம் செய்வதற்கு சந்ததிகள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஆத்ம தர்ப்பணம் என்ற முறையில் பரிகாரம் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் அவர்கள் தாம் இறந்த பிறகு தமக்கு பித்ரு பரிகாரம் செய்வதற்கு சந்ததிகள் இல்லையே என்ற வருத்தத்திலிருந்தும் விடுபட்டு மன அமைதி கொள்ளலாம். இத்தலத்தின் வளாகத்தில் குப்தகங்கை என்று அழைக்கப்படும் தீர்த்த குளம் காணப்படுகிறது. கங்கைக்கு இணையாக போற்றப்படும் இத்திருக்குளத்தில் நீராடி இறைவனிடம் சரணடைந்தால் அவர்களின் பாவம் நீங்க பெற்று வாழ்வில் பல நன்மைகள் உண்டாகும் என்று இத்திருக்குளத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் அம்மன் மங்களநாயகி என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார்.
இத்தலத்தில் அம்மனுக்கு மஞ்சள் கயிறு மற்றும் வளையல்களை அணிவித்து அதனை பிரசாதமாக பெற்று பெண்கள் அணிந்து கொண்டால் அவர்களின் மணவாழ்க்கை மங்களகரமாக அமையும் என்று இந்த அம்மனின் அருள் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தின் கருவறையில் ஈசன் வாஞ்சிநாத சுவாமியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். ஓம் நம சிவாய. தேவாரப் பதிகத்தில் அப்பர் பெருமான் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் பாவங்கள் அகலும் என்றும், திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவனை வழிபட துன்பங்கள் அகன்று இன்பங்கள் பெருகும் என்றும், சுந்தரர் இத்தலத்து ஈசனின் திருவடியே நமக்கு புகலிடம் என்றும் போற்றி பாடியுள்ளனர். ஓம் நம சிவாய. அம்மனையும் ஈசனையும் வழிபட்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் கணபதி, முருகப்பெருமான் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சன்னதியும் பல சிவலிங்க திருமேனிகளும் காணப்படுகிறது. ஓம் நம சிவாய. இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி குலோத்துங்க சோழன் உட்பட பல சோழ மன்னர்களும், சடையவர்ம சுந்தரபாண்டியன் உட்பட பல பாண்டிய மன்னர்களும் இத்திருக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாகவும், இத்திருக்கோவிலில் பூஜைகள் முறையாக நடைபெற பல திருக்குடைகளை அளித்துள்ளதாகவும் அறியப்படுகிறது. ஓம் நம சிவாய. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. பொதுவாக கிரகண காலங்களில் திருக்கோவில்களில் பூஜை நடைபெறுவதில்லை. அந்த சமயங்களில் திருக்கோவில்கள் மூடப்பட்டிருக்கும். ஆனால் இத்திருக்கோவில் கிரகண காலங்களிலும் திறக்கப்பட்டு அந்த நேரத்தில் இறைவனுக்கு அபிஷேகமும் செய்யப்படுகிறது. அதாவது இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் ஈசனை வழிபட்டால் நாளும் கோளும் மற்றும் எந்தவொரு தோஷமும் அண்டாது என்று இத்திருக்கோவிலின் சிறப்பு சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. இத்தலத்தில் நவக்கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒரே ரூபமாக காட்சியளிக்கின்றனர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பல நூற்றாண்டுகள் தொன்மையான பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஓர் ஆலய தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொளியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.